ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு மாடல் ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறேன். ஸ்லீவ்லெஸ் தான். இது எல்லாரும் போட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த சின்ன குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக தைக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் தச்சு முடிச்சிட்டேன். இதாக இருக்கு இல்லையா, இதுதான். ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்லீவ்லெஸ் மட்டும்தான். அதுவும் ஸ்லீவ் அழகாக கவர் ஆகிடும். ஃபுல்லாக அந்த ஆம்கோல் பூரா ஃபுல்லாக கவர் ஆகிடும். கண்டிப்பாக போட முடியும். அப்படி போட முடியலன்னா நம்ம நெட்டு வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெட்டெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல பேக்லி தான் டிசைன். கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல் வந்து டிசைன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல் எம்ப்ராய்டிங் இல்லைனா ஃபுல் டிசைன் பிரிண்டடு இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இது மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி நார்மலாக ப்ளைனாக இருக்கிறதுக்கு எடுக்காது. டிசைன் ப்ளவுஸ்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல நினச்சி, ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க ஷேர் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்குறாங்க. இட்லி கடை வச்சுட்டு டெய்லரிங் வேலையும் பார்க்குறாங்க. அதிகபட்சம் அந்த இட்லி கடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்கள வந்து சரியாக மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மதிக்கிறது இல்லைன்னா, அதாவது அவங்க ஃபேமிலியில் மற்ற சொந்தக்காரவங்களாம் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. இவங்க மட்டும் கொஞ்சம் நலிஞ்ச நிலையில் இருக்கிறாங்க. ஒரு ரோட்டில் இட்லி கடை வச்சுட்டு கொஞ்சம் பூ விற்றுக்கிட்டு சின்ன சின்ன வேலை, அதாவது எது எதில் வருமானம் வருமோ, இது ஒன்றும் தப்பே கிடையாது. நேர்மையாக செய்யக்கூடிய எதுவுமே தப்பு கிடையாது. அந்த மாதிரி பூ விற்கிறது, அப்புறம் இட்லி விற்கிறது, அப்புறம் டெய்லரிங் வேலையும் பார்க்குறது எல்லாமே செய்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த பெரிய அந்த மதிப்பு இல்லை. எங்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வரனாலும் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குன்னா கூட எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, எங்களை வந்து தவிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி வசதி வாய்ப்புகளை தேடி பார்த்து நம்மளை கூப்பிட வராங்கன்னா அவங்க கூப்பிடவே வர வேண்டாம். அவங்க வீட்டில் அவங்களே யார் சேர்ந்து அவங்க விசேஷத்தை நடத்தணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி நடத்திட்டு போட்டோம். அது பிரச்சனை இல்லை. அதாவது நம்மளை மதித்து இவங்க நம்மளை வரணும், நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைகளை ஆசீர்வாதம் செய்யணும், அவங்களோட பிளெஸிங் நமக்கு தேவை அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை கூப்பிட வர்றாங்க இல்லையா, அங்கே நீங்கள் முன்னாடியே ஓடிடலாம். அதுதான் நமக்கு மனசில் சந்தோஷம், ஒரு நிறைவாக இருக்கும். மற்றபடி வசதி இருக்கிறவங்களை கூப்பிட்டுட்டு வசதி இல்லாதவங்களாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்ட்டு போகிறவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க. இன்றைக்கில் என்றைக்குமே திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களாம் சந்தர்ப்பவாதிகள். நாளைக்கு நீங்களும் வசதியான ஒன்று உங்களை முதலால் பத்திரிகைக்கு வருவாங்க, சிறப்பு விருந்தினராகவும் கூப்பிட வருவாங்க, நீங்கள் இருந்து முன்னிலையில் நடத்தி கொடுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மாறி அந்த மனநிலை மாறி பச்சோந்தி மாதிரி மாறி நம்மளை திருப்பி அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் முன்னெடுத்து போயிடக்கூடாது. எப்பயும் மாதிரி ஒரே மாதிரி இருந்துக்கோங்க. இது நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம உண்மையான மனிதர்களை நேசித்து அவங்களோட நல்ல நட்பு ரீதியாகவும் நல்ல உறவுகளை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி உங்களை இழிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்போ இட்லி கடை வைக்கிறீங்க, நாளைக்கு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கலாம். இல்லை ஒரு டெய்லரிங் வேலை பார்க்குறீங்க, சும்மா பார்ட் டைமாக பார்க்குறீங்க. இதே நீங்கள் நல்ல ஒரு பெரிய இன்னும் கடையாக வச்சு 4 பேர் வேலை போட்டு வாங்கும்போது இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். நான் என்னை கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, இந்த டெய்லரிங் தொழிலில் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அழகாக இதுலேயே நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் போது உங்களை வந்து உதாசீனப்படுத்தவங்கெல்லாம் முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்க வரணுங்கிறதுக்காண்டி நம்ம சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட தேவைகளுக்காக அதிக நேரம் உழைக்காம நம்ம வேறு சிந்தி அதிக நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சமாக சம்பாதிக்கிறதோட கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை பார்த்தோம்னா, அதாவது முழு நேரமும் இந்த டெய்லரிங் தொழிலை பார்த்தோம்னா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், டெய்லரிங் வேலையை முழுசாக பார்த்துக்கோங்க. அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் வரும், அதுக்காகவே பயப்படுறேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. டெய்லரிங் தொழிலில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. சின்ன சின்ன கரெக்ஷன் வரத்தான் செய்யும். அதை நம்ம அவங்க மனசுக்கு போனாமல் திரும்ப வாங்கி நம்ம முகம் சுளிக்காமல் பண்ணி கொடுத்தோம்னா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி நல்லா ஃபினிஷிங் நல்லா ஃபிட்டிங் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் எந்த மூலையில் போய் உட்காந்தா உங்களை தேடி வருவாங்க. இது உண்மை. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். மற்றபடி வந்து ஏனோ தானோன்னு தைக்காமல் நல்லா ப்ராப்பராக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தைச்சிட்டிங்கனாலே ஃபிட்டிங் சூப்பராக வந்துடும். பர்ஃபெக்டாக தைக்கணுன்ட்டு கிடையாது. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க, அதை வாங்கி திருப்ப சரி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா
இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நான் பெரிய பணக்காரன் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ரொம்ப வறுமையிலேருந்து வந்தவங்க. உங்களுக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். எங்களோட குடும்பம் வந்து எவ்வளோ அடி மட்டத்திலேருந்து வளர்ந்து வந்தவங்க. எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது. எந்த ஒரு அடிப்படை சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான். ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன செய்வோம் பார்க்குறீங்க, எல்லாரும் விளையாட போவாங்க. நம்ம விளையாடுறதுக்குலாம் நேரம் கிடைக்காதுன்னா படிக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது. நேரத்தை என்ன செய்வோம்னா வியாபாரத்துக்கு போயிடுவோம். வியாபாரத்துக்கு போனால் என்ன செய்வோம், இப்போ ஸ்கூலில் கொடுக்குறாங்களா பொரிமை உருண்டை கொடுப்பாங்க இல்லையா, அந்த உருண்டை கொலக்கட்டெல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அது ஒரு தூக்காளியில் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த பொரிமை உருண்டையும் அந்த கொலக்கட்டையும் ஃபுல்லாக அடுக்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதே எங்கள் அம்மா அவிச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. 2 தூக்காளியில், ஒன்று என் தங்கச்சிக்கு, இன்னொன்று எனக்கு. 2 பேர் வாளியை தூக்கிட்டு தெருவா சுற்றுறது தான் வேலை. ஃபுல்லாக அதை போய் விற்றுட்டு வரணும். விற்றுட்டு வந்தால் தான் எங்களோட வாழ்வாதாரம். அவ்வளோதான். அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கே எங்களுக்கு வருமானம் தேவைன்னா நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அளவு தான். எங்கள் அம்மா ஒரு ஆள் தான். அப்பா நான் சொல்லியிருக்கேன், அவர் சரியில்லாதவங்க நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க காலகட்டத்தில் நாங்கள் வாளியை தூக்கிட்டு தெருவாக போய் கொலக்கட்டையும் பொரிமோன்னையும் கத்தி விற்றுட்டு வர்றது தான். இதுதான் எங்களுக்கு வேலை. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் தங்கச்சி ஃபுல்லாக சந்து போந்து எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சிடுவா. எல்லா இடத்துலையும் சவுண்டாக பேசி விற்றுட்டு வெறும் வழியாக வந்துடும் வீட்டுக்கு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சாலும் எனக்கு அது சிரிப்பாக தான் வருது. ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்துருவேன். என்னால் நடக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னோ அப்படியே அதே மாதிரி தான். எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் ஒல்லியாக இருப்பான். என்னோட தங்கச்சியும் நானும் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான வீட்டு பசங்க மாதிரி தான். ஆள் நல்லா புதுசுன்னு. நான் அப்பத்துலேருந்தே இப்படி தான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி நல்லா ஃபுல் கட்டு சாப்பிடுவேன். எனக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் அந்த பஞ்சம் வச்சது கிடையாது. எங்கள் அம்மாவும் சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, இந்த சாப்பாட்டுக்கு எந்த சாப்பாடுனாலும் சரி, வகையாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வயிறார நல்லா சாப்பிடுவேன். அப்போ அப்பத்துலேருந்தே வந்து நல்லா குண்டுன்னு இருப்பேனா. அதனால் என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இங்கே ஒரு மூலையில் போய் உட்காந்துருவேன். எங்கே உட்காந்தாலும் யாராவது பார்த்துட்டு உங்கள் பையன் உட்காந்துருக்கான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்கான். யாரும் அப்படி சொன்னதில்லை, சொல்லிடக்கூடாதுங்கிறக்காண்டி எங்கிட்ட ஒரு மூலையில் உட்காந்துட்டு யாராவது விளையாடுவாங்களா அதை வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்கலாம் வாயை பார்த்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு 4 ரவுண்டு வச்சுட்டு எப்படி நான் கொஞ்சம் மீதியை கொண்டு வரத்தான் செய்வேன். ஃபுல்லாக விற்றுட்டு வந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னோடய தங்கச்சி ஃபுல்லாக விற்றதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வரும். அந்த மாதிரி நான் வந்து பெண்களுக்கு அந்த ஒரு விஷயங்களில் வந்து ரொம்ப வைராக்கியம் இருக்குது. நம்ம விற்கணும் அப்படின்னா விற்றுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போவே என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஆழமான பதிவு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானே விற்றுட்டு வரேன் இல்லையா. இது ஒரு உதாரணம் தான். பெண்கள் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. பொறுமை, நிதானம், பொறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் நிர்வாக திறமை எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஆண்களை விட. ஆண்களை பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தான் வைக்க முடியும். நான் உண்மையை தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்திலாம் கடந்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்போது கடந்து வர காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கும் போது எங்களையும் நிறைய பேர் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்காண்டி நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. உட்காந்து ஃபீல் பண்ணி உட்காந்து என்ன போகுது, ஐயோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி திருப்பி கூப்பிட வர போகிறாங்களா, கிடையவே கிடையாது. எதுவுமே மாறாது. என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நம்மளோட கஷ்டங்கள் வந்தாலும் அது வரத்தான் செய்யும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது வந்துட்டு அதுவாலாம் போகாது. நம்ம நின்று ஃபேஸ் பண்ணணும். அதை நினச்சி ஓடணும்னா அது பின்னாடி நம்மளை விரட்டும். நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்கும். 10 கிலோமீட்டர் ஓடினாலும் 10 கிலோமீட்டர் வரத்தான் செய்யும். 100 கிலோமீட்டர் ஓடினாலும் 100 கிலோமீட்டர் வரத்தான் செய்யும். அதனால் பிரச்சனைகளை நினச்சி என்றைக்கும் பயப்படக்கூடாது. மற்றவங்க உதாசீனப்படுத்துகிறாங்களே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு. இன்றைக்கி நடக்கிற விஷயம் நாளைக்கு நடக்காது. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு கெட்டது நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு நல்ல விஷயமா நம்மளுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற வறுமை நாளைக்கு இல்லாமல் போகலாம். இன்றைக்கி இருக்கிற வசதி நாளைக்கு இல்லாமலும் போகலாம். அந்த மாதிரி யாருக்கும் வர வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இல்லாமல் போகிறதுக்குண்டான உங்களுக்கான வேண்டுதலை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கஷ்டங்கள் மாறணும் அப்படிங்கிறதுனால தான் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா. அந்த நம்பிக்கை கெட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக மாறிடும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தில் பயணிச்சுட்டே இருங்க. மற்றவங்க நம்ம மதிக்கலையேன்னு சொல்லிட்டு அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. மதிக்கலையா, நீ கிளம்பு, போயிட்டே இரு, நான் என்னோடய வேலையை பார்த்துட்டே இருக்கேன். உனக்கு நான் தேவையில்லையா, சரி கிளம்பு, என்னோடய உதவி உனக்கு தேவையில்லை, உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை, போய்கிட்டே இரு, நான் வளர்ந்து வரணும்,
என்னோட குடும்பத்தை நான் பார்க்கணும், என்னோட பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், நான் சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. ஐயோ நம்மளை கூப்பிடலையே, நம்மளை மதிக்கலையே, நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமே, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு கூட நம்ம மீண்டு போக முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிடும். ஏன்னா மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டோம்னா ப்ரெஷர் ஆகிடும். ப்ரெஷர் ஆக என்ன ஆகும், நம்மளோட உடம்பை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும் இல்லையா? உடல் ஆரோக்கியம் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரு அறிவுரைன்னு எடுத்துக்கோங்களேன். அதாவது பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் தேவையில்லாத நான்வெஜ், அதாவது இந்த ஆட்டுக்கறி, கோழி, இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணதுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுது. இப்போது இடையில கொஞ்சம் நம்ம சார் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பித்தப்பை எடுத்ததே மறந்து போய் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ இந்த 1 மாதம் எனக்கு ஓவராக தொந்தரவாயிருச்சு. அந்த நெஞ்சில் பூரா எதுவுமே சாப்பிட்டாலும் உள்ளே இறங்கலை. கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு தண்ணி குடித்தாலும் கஷ்டப்பட்டு நின்று இறங்குற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ரீசன் என்னன்னு கேட்டால் டாக்டர் சத்தம் போட்டாங்க, இந்தமாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது செரிமானத்தன்மை ரொம்ப உங்களுக்கு கிடையவே கிடையாது, அதனால் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பொருளை தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னைய மாதிரி யாரும் பித்தப்பை ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க, சாப்பாடில் கவனம் செலுத்திக்கோங்க. நான் ஃபுல் கட்டு கட்டுவேன், கழுத்து வரைக்கும் சாப்பிடுவேன். எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, இதுதான் வேணும் அதுதான் வேணும் எதையுமே கழிக்க மாட்டேன். வயிறு நிறைய சாப்பிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. நல்லா சாப்பிடுவேன். அது மாதிரி நல்லா சாப்பிடுங்க. மற்றபடி என்னை மாதிரி பித்தப்பை ரிமூவ் பண்ணவங்க இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். அதனால தான் உங்களுக்கு அதை சொன்ன திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. அதை இந்த மாதிரி இருக்க யாரும் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் லேசான சாப்பாடு சாப்பிடுங்க. மற்றபடி மீன் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். மீன் அது பொரிச்சது சாப்பிடவே கூடாது. ஆயில் ஐட்டம் அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த பொரிச்சது சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை நான் அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. மற்றபடி நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் இல்லையா? நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கக்கூடாது, தேவையில்லாத ப்ரெஷர் எடுத்துக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிக்கலாம். ரைட்டா? நான் ரொம்ப பேசி அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் யாருக்காவது ஒருத்தருக்கு போய் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் யாராவது ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த சொன்ன விஷயங்களுக்கு உண்மையிலே ஆறுதலாக இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்ற, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தருக்காவது அது பிரயோஜனமாக இருக்கும். தேவையில்லாதவங்களுக்கு அதை தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவை, இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுல டவுட் என்ன, அது என்ன கிளியர் பண்ணணும், அதை எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதை மட்டும் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அவங்க தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ணால் போதும். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதுக்கு ஒரு தையல் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறது தப்பு கிடையாது. அதை பாருங்கள். நான் பேசுறது நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். தேவையானவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னோட சகோதரிகள் நிறையா பேர் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு கை கொடுத்து அந்த ஒரு இதை தாண்டி போக முடியல, அதை கடந்து போக முடியாமல் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் அந்த பேச்சு பேசுகிறேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் நடந்த நிறைய பிரச்சனைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும்போது அண்ணன் இந்த மாதிரி சொன்னாங்க, அப்போ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேணாம், இது மாறிடும், இது சரியாயிடும், இதை நம்மளால் தீர்த்து வைக்க முடியும், இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் பேசுறது. மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் யாருக்கும் அறுக்கிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நான் அப்படி தான் பேசுவேன். சரி, இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் தச்சு பாருங்கள். விருப்பப்படுறவங்க தச்சு போட்டு பாருங்கள். சப்போஸ் சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ கட்டிங் போகலாமா? போமா? ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்லீவ்லெஸ் மாடல் ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைனிங் கட்டிங் பண்ணிடுவோமா? லைனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இது லைனிங் கிளாத் தானே, 1 இன்ச் கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க.
இது இறக்கம் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. சரியா? 14 இன்ச்சில் ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் இந்த தையலுக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம்ல அதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ். கழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, 2.5 இன்ச்சு தான் நான் கழுத்து வைக்கிறேன். இறக்கம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு வைக்கிறேன். இதோட இறக்கம் கம்மியாக போடுறதுனாலும் உங்கள் விருப்பம், இதோட இறக்கம் லோ நெக்காக போடுறதுனாலும் உங்கள் விருப்பம் தான். அது நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல, இந்த ரெடி அளவுலேருந்து 13 அந்த ஃபார்முலா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் பாதி எடுத்துக்கோங்க. 32ல் பாதி 16. 16ல் 2 இன்ச்சு சேர்த்தோம்னா 18. அந்த 18ல் பாதி 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு தான் இங்கே வைக்கிறோம். சரியா? ரெடி அளவு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.5 இன்ச்சு 8.5 இன்ச்சு உயரத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மார்க்கு இங்கே லெவல் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு இது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்லீவ்லெஸ் எடுக்கும்போது இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு போதும். 2 இன்ச்சு போதுங்கிறது பார்த்தீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து தான். அது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. நான் இந்த ஆம்கோலை இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். பேக்கோட ஃப்ரண்ட் எப்பயும் நம்ம 1/2 இன்ச் எடுப்போம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இதை வச்சு நம்ம பேக் எடுக்கணும்ல, அந்த பேக் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வழக்கம் போல். ஏன்னா இது பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால மற்ற அளவுலாம் இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும்ல, அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பீஸ் எடுத்துரும். ஃப்ரண்ட் பீஸை இப்போ நம்ம அந்த ஃப்ரின்சஸில் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ கட்டிங் போடுற முன்னாடி ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ரொம்ப சும்மா லைட்டாக எடுத்தால் போதும். ஏன்னா ஃப்ரண்ட்டை இதுவே ரொம்ப ஓவர். இதுலேருந்து இந்த ஷேப்புக்காண்டி எடுக்கிறது. ஏன்னா இது ஓவராக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும். அதனால் ஃபுல்லாக அது கவர் ஆன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஃப்ரின்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியலேருந்து கரெக்டாக 9.5 இன்ச்சு. இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால 9 இன்ச்சு வைக்கிறேன். ஆனால் நார்மலாக 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா 3 இன்ச்சு. கழுத்து எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட. இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு நம்ம கிராஸுக்கு விடுவோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த கோடை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதில் பாயிண்ட் வராது. ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணாமல் பாயிண்ட்டை எடுத்துடுறீங்க, அது செட் ஆகாது.
இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே அந்த டாட் பிடிப்போம்ல அதுக்காண்டி. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். இதை வெட்டிடுவோமா? இந்த கூர்மையாக இல்லாமல் இந்த இருக்கு இல்லையா, பின்பக்கம் திருப்பி தான் அப்படி தெரியும். அழகாக அந்த ட்ரா கட்டிங் அழகாக இருந்துச்சுன்னா ஷேப் நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இப்போ 32 சைஸுங்கனால பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்தடுத்த சைஸ் வரும்போது நம்ம பேப்பர் கட்டிங் போட்டுட்டு தையலுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு தான் தைக்கணும். அப்போ தான் அந்த கப் ஷேப்புக்கு துணி கிடைக்கும். இது 32 சைஸ் வரைக்கும் ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ்லாம் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா 2 பக்கம் துணி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு துணி எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா தான் நல்ல லூஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஃப்ளாட் ஆகிடும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இது மற்ற பெல்ட்டுக்கு இந்த ஊக் பட்டி இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், பேக்கு ஃப்ரண்ட்டு மட்டும்தான். இப்போ பேக் நெக்கு ட்ராயிங் பண்ணணும்ல, நம்ம 2 இன்ச் வச்சுருக்கோமா தையல். இங்கே வந்து பேக் ஓப்பனுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அப்போ 3 இன்ச் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் விட்டு 1/2 இன்ச் இங்கே விடணும்ல, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ இதுதான் ரேடியல் அளவு. இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு. இதில் இறக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கழுத்து 3.5 வச்சுருக்கிறோம்னா கீழே 4 இன்ச்சு வைக்கிறோம். ப்ளஸ் இந்த தையல் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அது சேர்த்து 4.5 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் விரிவாக போடுறோம். கழுத்து வந்து 2.5 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சு அந்த இது சேர்த்துக்கிறோம். அதை எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அகலம் உங்களுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம இன்னர் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அது உங்கள் விருப்பம். எவ்வளோ அகலப்படுத்தணுமோ படுத்திக்கலாம். அகலப்படுத்த நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இல்லை எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நார்மலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இல்லை கீழே நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம், இல்லை வி ஷேப்பில் எடுத்துக்கலாம், இல்லை சென்டரில் ஒரு ரோப் கொடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம டிராயிங் பண்ணுறதை பொறுத்து நம்ம மாடல் போடலாம். பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இந்த ஒரிஜினல் பீஸையும் போட்டு வெட்டிட்டோமா? பேக் பீஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் இன்னும் ஸ்லீவ்லாம் இல்லாதனால துணி மிச்சமாக இருக்குது. எதுவும் ஃபேன்சி எதுவும் பண்ணால் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். உள்ளே அந்த கிளாத்தெல்லாம் வைக்கிறதுக்காக மற்றெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ தைக்க போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸை ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ் தைக்கும் போது உள்ளே ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. நம்ம டிராயிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு லைனிங் இருக்கான்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அது கவர் ஆகிற மாதிரி. சரியா?
ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு ஒரிஜினல் பீஸ் இருக்கு இல்லையா, ரெண்டாவது அதை வைங்க. இது நல்லா பியூர் காட்டன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வளன்னு இருந்தால் கூட தைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். இது ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் டிசைன் போட்ட மாதிரி, இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி எடுங்க, சூப்பராக இருக்கும். இது அப்படியே பாதிலே ரிட்டர்ன் அடிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் ஊக்கு வைக்க போகிறோம். அதனால் சப்போஸ் நீங்கள் இதில் லூப் வச்சு ஒரு பட்டன் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம லூப் ரெடி பண்ணி இதில் உள்ளே வச்சிடணும். அப்போ ஒரு சைடு பட்டனும் ஒரு சைடு லூப் வச்சு மாட்டிக்கலாம். நான் வந்து ஊக்கு வைக்க போகிறேன், ஊக்கும் த்ரெட்டில் ஐ வைக்க போகிறேன். அதனால் இது நார்மலாக தைக்கிறேன். கழுத்து பீஸை ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடலாம். சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்குறோம். சரியா? இந்த பாயிண்டில் அர்க்காத் பண்ணிக்கோங்க மெயினாக. அப்போ தான் டேன் பண்ணும்போது அந்த பாயிண்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரவுண்டு ஷேப்பில், இது உங்களுக்கு தெரியும்ல, மறக்காமல் ரவுண்டில் ஷேப் பண்ணிக்கணும். நம்ம எங்கெங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேனிங்கில் பூரா கண்டிப்பாக அர்க்காத் பண்ணிக்கணும். சின்ன டேனிங்கில் இந்த பாயிண்ட்டை வெட்டி விட்டுட்டிங்கன்னா திருப்பும் போது அந்த கார்னர் நல்லா கிடைக்கும். ரொம்ப வெட்டிடக்கூடாது, லைட்டாக. ரைட். இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சேர்த்து இதில் தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். அது இன்னும் வேலை ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அதில் ஒரு பைப்பிங் கொடுத்து அடிக்க போகிறேன். அது கொஞ்சம் கிரிப்பு கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி நீடியில் வச்சு எடுத்துலாம். இல்லை நீங்கள் தைக்கும் போதே த்ரெட் உள்ள வச்சு தைச்சிங்கன்னா டப்புன்னு 1 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இவ்வளோ வேலை முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல தையல் போட்டுரும். இந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே போட முடியாது, கொஞ்சம் தள்ளி எவ்வளோ தூரத்துலேருந்து தையல் போட முடியுமோ அவ்வளோ தூரத்துலேருந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. ஒரு சில மெட்டீரியல் அயன் பண்ணணும்னா அயன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது ஓகே, அதில் கையில் கீறினாலே செட் ஆயிடுச்சுன்னா வேண்டியதில்லை. இருக்குல்ல, இல்லை சென்ட்ரல் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஊக்கு பட்டி வைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரும். அப்போது அந்த ஊக்கு மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? சப்போஸ் நம்ம பேக் ஓப்பன் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா பீஸ் சேர்த்தோம்னா தான் இதில் நிற்கும். இல்லைன்னா ஷோல்டர் இழுத்து பிடிச்சிட்டு டப்புன்னு பிஞ்சிரும். படியாத துணியாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க, நல்லது.
எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் வெட்டி விட்ருங்க. நமக்கு லைனிங் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இந்த மாடல் வந்து எல்லாரும் போட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இது மாதிரி தைக்கலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரெடிமேடில் பார்த்துட்டு இது மாதிரி தைக்க முடியுமான்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த மாதிரி இந்த லெஹங்காக்கெல்லாம் இது மாதிரி தைக்கலாம். நீங்கள் சின்ன பிள்ளைங்க பெரும்பாலும் இந்த ஸ்லீவ்லெஸ் ரொம்ப விரும்புவாங்க. இந்த பெல்ட்டுக்கு ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடுவோம். ப்ளவுஸில் 14 இன்ச்சு ஹைட் வச்சுருந்தோமா, அந்த 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மீதி எவ்வளோ இருக்கோ, நம்ம 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம் இல்லையா, மேலே தையலுக்கு போக 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டுருங்க. நமக்கு துணி எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் கீழே இடுப்பில் சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பினோம்னா தான் அதில் வந்து கிரிப்பு கிடைக்கும். இல்லைன்னா அதுலேயே மடித்து தைச்சிங்கன்னா பின்னாடி தூக்கிறோம், நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு 1.25 இன்ச்சு வச்சுட்டு சுமார் ரஃபாக தையல் போட்டுருங்க. இது உள்ளே எம்மிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி, எம்மிங் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை தையல் போடணும்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் தையல் வெளியில் தெரியாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுக்கு தையல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் தையல் போடலை இல்லையா, இங்கே தையல் தெரியக்கூடாது. நான் உங்களுக்கு சும்மா தச்சு முடிக்கணுங்கிறக்காண்டி நான் தையல் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எம்மிங் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஊக்பட்டியும் ஐப்பட்டியும் நம்ம தைக்கணும். சரியா? ஊக்பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங்கில் வச்சிடலாம். ஆனால் ஐப்பட்டி தைக்கும்போது அதே துணியில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா பேக் ஓப்பன் இல்லையா, கொஞ்சம் கேப்பில் கூட அந்த லைனிங் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, உள்ளே கவர் ஆகிக்கிறோம். இது தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. எடுத்து விட்டுட்டு ஒரு எஜ்ஜு தையல். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. ஊக்பட்டி தைச்சிட்டேன். இப்போ ஐப்பட்டி தைக்கும்போது இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம தைக்கணும். இது உள்ளே கூட அடிச்சுட்டு வெளியில் திருப்புறது. நம்ம நார்மல் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி தான், எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை.
ஆனால் இதை அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச், 2 பக்கம் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லை டாட் எதுவும் கிடையாது இல்லையா. ஃப்ரண்ட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் இப்படி வைப்போம் இல்லையா, இது அப்படி கிடையாது. 2 பட்டியுமே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் அப்படியே ஃபினிஷிங். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைச்சிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது இது ஒன்று மேலே ஒன்று ஏறிடும். அப்போ அந்த ஊக்கு வைக்கிறதுக்கும் வாட்டருக்கும் கரெக்டாக இருக்கும். ரைட்டா, இவ்வளோதான். பேக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி சூப்பராக வச்சுட்டோமா. அடுத்து ஃப்ரண்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் இதை விட ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த நெக்கை தைச்சிடுவோமா. நெக்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாக கூட வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நான் நார்மலாக கொடுத்துருக்கேன். இதில் அழகாக டிசைன் போடணும்னா டிசைன் போட்டுக்கலாம். நல்ல கழுத்து அழகாக விரிவாக்கி இப்படி பொடியாக கொண்டு வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி வரைஞ்சி காமிக்கிட்டா. இது வந்து நார்மலாக போடுறது. இது வந்து நம்ம டிசைனு போடுறது. டிசைன் எவ்வளோ தூரம்னா 6 இன்ச்சு நம்ம கழுத்து இறக்கம் நார்மலாக போடுவோம்ல, அந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் நெக் உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கோங்க. இல்லை நல்லா இப்படி அகலப்படுத்தி கொஞ்சம் ப்ராடாக போடணும், நல்லா வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள ஒரு லைனிங் கிளாத் வச்சுட்டு மேலே இந்த ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு அவ்வளோதான். இதை ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு விட்டுரும். இது மாடல் நெக் அப்படிங்கனால விட்டுரும். உங்களுக்கு நார்மல் போதுன்னா சும்மா நார்மலாகவே நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. பாயிண்டில் ஒன்று எடுத்துட்டு எஜ்ஜி தையல் போட்டாச்சு. போட்டுட்டு அயன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இது காட்டன்னால அயன் பண்ண வேண்டியதே கிடையாது. அழகாக படிஞ்சிருச்சா. இவ்வளோதான். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை பூரா வெட்டுறேன்.
நெக்கு கரெக்டாக வச்சுட்டு ஒன் ஹோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இது சைடு பீஸ். ஃபஸ்ட்டில் சுற்றி தையல் போட்டுக்கலாம். இந்த பாயிண்டில் வெட்டிடாமல் கரெக்டாக அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக தட்டுப்பட்டுச்சுனாலே ப்ளவுஸ் வந்து கிராஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். இதுவும் ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் இல்லாமல் அந்த அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ரைட், கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் நீங்கள் பேட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரிஜினல் பீஸ் தனியாக, லைனிங் பீஸ் தனியாக அட்டாச் பண்ணிட்டு சென்டரில் பேட் வச்சுக்கலாம். இந்த பீஸை இழுக்காமல் தைங்க. இழுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துரும், அந்த ஷேப் நல்லா இருக்காது. கீழே இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வருதுன்னு சொல்லி இழுத்துட்டிங்கன்னா இங்கே லூஸ்க்கு இல்லாமல் போயிடும். இங்கே லூஸ் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஏன்னா நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்துட்டோம்னா இது இந்த மாதிரி வராது. இதிலே போடுறதுனால கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ அங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதே மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் பிடிச்ச மாதிரி இங்கிட்ட பிடிச்சிக்கலாம். ரைட். அப்போ சென்டரில் உள்ள அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இங்கே சென்டரில் உள்ளதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த ஹைட்டு, பேக்கோட ஹைட் கனெக்ட் பண்ணி வைக்கணும். பேக்கில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இதில் 1 இன்ச் இருக்காது. ஏன்னா இதில் அரேஞ்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னா அப்போ அரேஞ்சு தான் இருக்கும். அப்படின்னா இந்த பேக் பீஸை நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ துணி இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 1.25 இன்ச் வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே கூட எம்மிங் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ தையல் போட்டு காமிக்கிறேன். முடிஞ்ச வரை எம்மிங் பண்ணிக்கோங்க. இல்லை ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இல்லை இதை பிசிறே தெரியாமல் உள்ளே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு ஃப்ரண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆம் கூல் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட் வரும். நான் உங்கள் சைஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம சைடு தைக்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ரைட், இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இடுப்போட அளவை கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், அதை மேலே சைஸ் பண்ணிக்கலாம். கீழே கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து இந்த பக்கம் ரைட். இப்போது ஸ்லீவுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் ஏதாவது ஆப்போசிட் கலரும் கொடுத்துக்கலாம், இல்லை இதே துணியிலேயே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இது காட்டனுங்கிறதுனால நான் இதிலே கொடுக்குறேன். சப்போஸ் இது நமக்கு காட்டனில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த லைனிங் கிளாத்தில் தான் கொடுக்கணும். இது நல்லா பியூர் காட்டன், அதனால் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் இதிலே வைக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம துணி நிறையா இருக்குல்ல, ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறதுனால. எவ்வளோ வைக்கிறீங்க? கரெக்டாக 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். மார்க்கில் இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடலாம். இதை நம்ம உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு வெளியில் ஃபினிஷிங் பண்ணால் அழகாக இருக்கும். இல்லை வெளியில் அட்டாச் பண்ணிவிட்டு உள்ளே ஃபினிஷிங் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை பைப்பிங் கொடுக்கணுங்கிறதுக்காக உள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு நான் வெளியில் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக. இருக்கு இல்லையா, இதை வெளியில் கூடி ஃபினிஷிங் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பைப்பிங்கில் தைச்சிட்டும் போது உள்ளே உள்ள பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூட இருந்துச்சுன்னா அந்த பிசுறு வெளியில் தெரியும், நல்லா இருக்காது. இருக்கு இல்லையா, இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் போட்டிங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும்.
நான் சும்மா இதே துணியிலே நான் போடுறேன். இந்த அவுட்லைன் தெரியணுங்கிறதுக்காண்டி நான் அப்படி பண்ணுறேன். இதில் ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? அதே போல் இந்த சைடு இன்னொரு பக்கமும் இது அதே மாதிரி தான் வெளிப்பக்கம் வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன். ரைட். இப்போது சைடு நம்ம தையல் போடுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபினிஷிங் அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும். இடுப்போட டோட்டல் அளவு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கனெக்ட் பண்ணி இந்த ஆம்கோலை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸில் தைக்கிறது மாதிரி இல்லாமல் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஒரு இன்ச்சு கூட இருக்கணும்னு வைக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் இந்த ஆம்கோலை சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்லீவ்லெஸ்ங்கிறதுனால இதை மெயினாக பார்த்தோம்னா தான் அந்த இடத்துல கரெக்டாக உட்காரும். அப்போ பேக்கில் நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டுட்டு கீழே இடுப்பு எவ்வளோ கனெக்ட் பண்ணியோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோலை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இடுப்பு மேட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு, ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறனால கரெக்டாக உட்காரும். ஷோல்டரும் இந்த ஆம்கோலும் மெயின். இடுப்போட அளவு எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபேன்சியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். நெக்கு வந்து உங்கள் விருப்பம், நல்லா க்ளோஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ளோஸ் கழுத்தை ஒட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை இது மாதிரி வேணுனாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஊக்கு இதில் ஒரே ஒரு ஊக்கு வச்சோன்னா சூப்பராக நிற்கும். அவ்வளோ எப்படி இருக்கு? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம்.
இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு மாடல் ப்ளவுஸ் தச்சு காமிச்சிட்டேன் ஸ்லீவ்லெஸில். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பாய்.